ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பிசி அல்டிமேட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரியஸோட நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் அதுக்கு டைம்ல தான் சூப்பர் சீரியஸ் சாட்டர்டே 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸ் பார்க்க போறோம். எப்பவும் போல முதல் கேள்வி ஒரு டேஸ் வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீலகிரி வரையாடு தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீலகிரி வரை ஆடு தினம். ஓகேங்களா? அதுதான் நம்ம மாநிலத்துடைய மாநில விலங்கு வரையாடுதான். அந்த வரையாடுக்குன்னு ஒரு டே கொண்டாடுறோம். ஓகேங்களா? அது என்னைக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டேட் வரும், அதனால கேட்கலாம். சரியா? ரைட், ஃபர்ஸ்ட் போயிடலாமா? இது எப்பவும் போல லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். நடத்துறதுல இருந்து லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். அந்த 5 கொஸ்டினுக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? முதல் கொஸ்டின் போலாமா? முதல் கொஸ்டின், இந்திய அரசு எந்த அமைப்பிற்கு பதில் நிதி ஆயோக் என்ற அமைப்பை அறிமுகப்படுத்தியது? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருந்தது, அதை விட்டுட்டு அதை மாத்தி அதுக்கு பதிலா நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்கு. அது என்ன அமைப்புனா திட்டக்குழு. கிட்டத்தட்ட 60 வருஷம் பழமையான ஒரு அமைப்பு தான் திட்டக்குழு. ஓகேங்களா? திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது? நம்ம புக்லயே டேட் கொடுத்திருக்காங்க. 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? நேரு டைம்ல, நேரு பிரதமர் ஆகும் பொழுது நிறைய வகையான திட்டமிடுதலை சொன்னாங்க. பம்பாய் திட்டம், ஓகேங்களா? அப்புறம் விஸ்வேஸ்வரையாவுடைய திட்டம், அதுக்கப்புறம் மக்கள் திட்டம், இந்த மாதிரி ஒரு 6 வகையான திட்டமிடுதல் பண்ணாங்க. விடுதலைக்கு பின்பு நம்ம நேருவுடைய திட்டமிடுதல் 5ஆண்டு திட்டத்தை ஏற்றுக்கிட்டோம். அப்ப அந்த 5ஆண்டு திட்டத்தை ரெடி பண்றதுக்குரிய வேலை தான் அந்த திட்டக்குழுவுடைய வேலை. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க, டேட்டோட படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து திட்டக்குழுவுடைய தலைவர் கேட்பாங்க, ஈஸியா படிச்சுக்கிறான். திட்டக்குழு, நிதி ஆயோக், இந்த ரெண்டுக்குமே தலைவர் பிரதமர் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் அமைப்பு. ஆனா திட்டக்குழுவை ஒழிச்சு கட்டிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. திட்டக்குழுவுக்கும் தலைவர் பிரதமர் தான். ஒழிக்கப்பட்ட பின்பு உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் தலைவரும் பிரதமர் தான். ஓகேங்களா? மேற்படி திட்டக்குழுவுடைய திட்டக்குழு தான் என்ன செய்யும்? 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கும். முதல் 5ஆண்டு திட்டம் இயர் கேட்கலாம். 1951 இருந்து 56. இவ்வளவுதான் போதும் பாயிண்ட்ஸ் படிச்சாலே. ஓகேங்களா? உங்களுடைய வேலை திட்டக்குழு வேலை 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குவது. முதல் 5ஆண்டு திட்டத்தோட இயர் சொல்லிட்டு 51 இருந்து 56. நிதி ஆயோக்குடைய டேட் கேட்கலாம். எப்படி திட்டக்குழுக்கு டேட் சொன்னோம், அதே மாதிரி நிதி ஆயோக்கு டேட் கேட்கலாம். ஓகேங்களா? 2015 ஜனவரி 1 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதாவது கொஞ்சம் மார்ச் 15 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப ஈஸி. வருஷத்தின் முதல் நாள். ஓகே, ஜனவரி 1 2015 தான் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ரைட், போகலாமா? ரைட். இப்ப 5ஆண்டு திட்டம் இருக்கா? கிடையாது. நடைமுறையில 5ஆண்டு திட்டம் இல்ல. 12வது 5ஆண்டு திட்டத்தோடய ஃபைனல் முடிஞ்சது. இது மாதிரி தேசிய வளர்ச்சி குழு அமைப்பு இருந்தது. இது 1952 உருவாக்கப்பட்டது. 3 அமைப்பு கேட்கலாம். நிதி ஆயோக் கேட்கலாம், வருஷம் திட்டக்குழு கேட்கலாம், தேசிய வளர்ச்சி குழு கேட்கலாம். இதுக்கும் தலைவர் பிரதமர் தான். ஓகேங்களா? 3த்துக்கும் தலைவர் பிரதமர் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இளஞ்சிவப்பு புரட்சினா என்ன? ஓகேங்களா? இளஞ்சிவப்பு புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு கலரை வச்சு ஒரு புரட்சி படிப்போம். ஓகேங்களா? அதாவது நம்ம புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, வானவில் புரட்சி அப்படி கொடுத்திருப்பாங்க. ஒரு காலத்துல சப்ஜெக்ட்ல வானவில் அப்படி எடுத்திருக்கும் போது யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனா இப்பதான் வானவில் புரட்சி சொன்னாலே கிளாஸ்ல அங்கங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வானவில் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்ல வார்த்தையா இருந்தது. இப்ப வேற மாதிரி வார்த்தையா ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சப்ஜெக்டுக்காக சொல்லிதான் ஆகணும். சரியா? சொல்லாம தவிர்க்க முடியாது. வானவில் புரட்சி. இப்போ வானவில்னா எப்படி ரெயின்போ நிறைய கலர்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய கலர்ல ஒவ்வொரு ப்ராடக்டோடைய ரெவல்யூஷன், ஒவ்வொரு ப்ராடக்டோடைய புரட்சியை படிக்க போறோம். உதாரணத்துக்கு இளஞ்சிவப்புல பிங்க் கலர்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதோடைய புரட்சி, அதோடைய விளைச்சல் அதிகமாக்குறது தான் பிங்க் புரட்சி. ஓகேங்களா? இளஞ்சிவப்பு புரட்சி. அப்ப வெங்காயம் பிங்க் கலர் இருக்குது. ஓகேங்களா? இப்ப வெங்காயம்னு சொல்லுவாங்க, இறாலும் சொல்லுவாங்க. இறால் இருக்குல்ல, ஓகேங்களா? பிரான், அதுவுமே பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேற்படி வித்தியாசமானது வெண்மை புரட்சி. ஊருக்கே தெரியும், பால் வெண்மை புரட்சி. வித்தியாசமானதை நான் சொல்றேன். ஓகேங்களா? சாம்பல் புரட்சி கேட்கலாம். ஓகேங்களா? உரம். ஓகேங்களா? உரம் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது? சாம்பல் புரட்சி. உரம், ஃபெர்டிலைசர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாம்பல், உரம் சொல்லிட்டோம். வேற வெள்ளி இலை புரட்சி, பருத்தி. தங்க இலை புரட்சி கேட்கலாம், அது சணல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோல்டன் ரெவல்யூஷன், தங்க புரட்சி பழங்களுக்கான புரட்சி. பழம் அல்லது தேன் கூட சொல்றாங்க. பழங்களுக்கான புரட்சி தங்க புரட்சி. ஓகேங்களா? இப்ப எப்படி பசுமை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸி தானே அது ரெண்டுமே. அடுத்து வருது, காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது என்ன அப்படிங்கிறாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் இங்க. ஓகேங்களா? ஏன்னா மொத்தம் 3 உரிமை இருக்குல்ல.
ஜமீன்தாரி, ரயத்துவாரி, மகள்வாரி, மொத்தம் 3 வரிமுறை இருக்கு. அந்த 3 வரிமுறையை யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அந்த வரி எந்தெந்த இடத்துலதான் அறிமுகமா இருக்குது அப்படின்றத பாத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வரியை பத்தி பேசலாம், சரிங்களா? அப்ப காரன் வாரிஸ் எந்த பிரபு எந்த வரியை கொண்டு வந்தார் அப்படின்னா ஜமீன்தாரி வரிமுறை. ஏன்னா காரன் வாரிஸ் வந்து ரொம்ப பழமையான பிரபு. இந்தியாவில கொண்டு வரப்பட்ட முதல் வரிமுறைனா ஜமீன்தாரி வரிமுறை தான். 1793 ஜமீன்தாரி வரிமுறை கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அப்ப ஒரு காரன் வாரிஸ் தான் அவர் கொண்டு வந்திருப்பாரு. இப்போ ஜமீன்தாரி வரிமுறைனா என்ன அர்த்தம்? ஒண்ணும் கிடையாது. ஒரு 8 கிராமம் இருக்கும், அந்த 8 கிராமம் ஜமீன்தாருக்கு தான் சொந்தம். அந்த ஜமீன்தார் யாரை கை காமிக்கிறாரோ அவர் தான் விவசாயம் பண்ணணும். அப்ப அந்த விவசாயிகள் தான் ஜமீன்தார் கிட்ட வரியை கொடுப்பாங்க. அந்த வரி மொத்தம் 11 பங்கு வரி இருக்கும். ஓகேடா? மொத்தமா கிடைக்கக்கூடிய வரியை வந்து 11 பங்கா வச்சுக்கணும். அதுல 10 பங்க பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும், மீதி ஒரு பங்க ஜமீன்தாரி வச்சுக்குவார். ஏன்னா அவர் வசூல் பண்றாருல, நிர்வாகம் பாக்குறாரு, அதுக்காக அவருக்கு கூலி. ஓகே, புரியுது? அர்த்தம் புரியுதா? மொத்த வருமானத்தை 11 பங்குல 10 பங்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்துருவாரு ஜமீன்தாரு, மீதி ஒரு பங்கு தனக்குன்னு வச்சுக்குவாரு. 1893 கொண்டு வரப்பட்டது. எங்கெல்லாம் இந்த வரிமுறை இருக்குன்னு கேட்கலாம். வங்காளத்துல இருந்தது இந்த வரிமுறை. வங்காளம், பீகார்ல, அப்புறம் ஒரிசா, உத்தரப்பிரதேசம், இந்த பகுதியில தான் இருந்தது. ஓகேங்களா? இந்த வரி வந்து வங்காளம், பீகார், ஒரிசா, அதாவது இந்தியாவுடைய கிழக்கு பகுதிகள் இந்த வரிமுறை இருந்தது. ஓகேங்களா? நமக்கு நபரு, இயர் மேக்சிமம் கேட்கலாம், சரியா? தமிழ்நாட்டு பகுதி, மெட்ராஸ் பகுதியில் இருந்தது ரயத்துவாரி வரிமுறை, சரியா? அடுத்து வருங்க 6th புக்ல இருந்து கேள்வி, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? இது மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் சம்பந்தமான தொழிற்சாலை என்ன, சரியா? எந்த மூலப்பொருளுக்கு என்ன தொழிற்சாலை உருவாகுது? ஓகே, இப்போ வேளாண்மை சம்பந்தமான மூலப்பொருள்னா என்ன? அது கரும்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லு, அரிசி, இதெல்லாம் வருது. இப்போ வேளாண்மை சம்பந்தமான மூலப்பொருளை வச்சு என்ன தொழிற்சாலை உருவாகுது? சர்க்கரை ஆலை உருவாகும். ஓகே, ஒண்ணு. அடுத்து காடுகள். காடுகள்ல நிறைய மரங்கள் இருக்கும். மரங்களை விட்டு என்ன தொழிற்சாலை? சிமெண்டா? கிடையாது. கடல் உணவு பதப்படுத்ததா? கிடையாது. காகிதம். மரத்தை வெட்டினா, மரத்தை வெட்டிதான் காகிதம் தயார் பண்றாங்க. அப்ப காகித தொழிற்சாலை மரங்களுக்கு. அடுத்து தாதுக்கள். ஓகேதா? தாதுக்களுக்கு என்ன பயன்படுது? கெமிக்கல் வச்சுதான் வந்து சிமெண்ட் தயார் பண்றாங்க. சிமெண்ட், தாதுக்கள். கடல் சார்னா கடல் உணவை பதப்படுத்துது. முடிஞ்சதா? கொஞ்சம் இங்க இருக்கக்கூடிய மூலப்பொருள் என்ன வகையான தொழிற்சாலையை மேக் பண்ணுங்கிறத நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான். இதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ படிச்சிருந்தா எதுவும் பண்ணிருக்க முடியாது. புரிதல் இருந்தாதான் இந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேதா? 1324 இல்ல இருக்கு சி. ஓகே, 1324. ஓகேதா? ரைட்டா? இதே மாதிரி நம்ம 6th புக்ல படிச்சிருப்பீங்கல்ல, எதெல்லாம் முதன்மை தொழிற்சாலை, எதெல்லாம் 2ஆம் நிலை தொழிற்சாலை, எதெல்லாம் 3ஆம் தொழிற்சாலை. 3ஆம் தொழிற்சாலைக்கு வேறு பெயர் சேவை துறை அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுல என்னென்ன தொழிற்சாலை தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு அதுல பணப்படுத்துறது வந்து 2ஆம் நிலை துறைகள்ல வரும், சரியா? அடுத்து தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி என்ன அப்படி கேட்கிறாங்க. பாருங்க, வரிகள் டாபிக் ரொம்ப எளிமை. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, எந்த வரி தான் நேர்முக வரி, எந்த வரியை தான் மறைமுக வரின்னு படிச்சுக்கோ. கண்டிப்பா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி அது படிச்சுதான் கேட்டிருக்காங்க. எஸ்ஐக்கும் சரி, பிசிக்கும் சரி. மேக்சிமம் 80% இப்படி கேட்கலாம். கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு வரியோடைய டெபினிஷன் கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப நிறைய வரி படிச்சிருப்போம். வருமான வரி, சொத்து வரி, கலால் வரி, சுங்க வரி, ஓகேங்களா? கூடுதல் வரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறுவன வரி. பாருங்க எவ்வளவு சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி. அப்ப இவ்வளவு வரிகளுடைய டெபினிஷன் முக்கியம். அப்ப அதுல ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துக்கு வரி போடுறான் அப்படின்னா அது என்ன வரி? ஓகே, ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துக்கு வரி போடுறாங்கன்னா அது என்ன வரினா ஒண்ணுதான் வருமான வரி. அவ்வளவுதான். ஓகேங்களா? விதிக்கப்படும் வரி வருமான வரி தான். ஆனா அந்த வருமான வரியை டேரக்டா கொடுக்கற அந்த வருமான வரி நேர்முக வரியா மறைமுக வரியா? முடிஞ்சு போச்சு. நேர்முக வரி. நம்ம படிச்சிருக்கோம்ல, வருமான வரி, நேர்முக வரி. ஓகேங்களா? அப்ப அந்த வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துறது கேள்வி கேட்கறேன். நான் போன சூப்பர் சீரீஸ் சொல்லியிருப்பேன். 1860 ஜேம்ஸ் வில்சன் இவங்கதான் வருமான வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? 1860 ஜேம்ஸ் வில்சன் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. எதுக்காக வருமான வரியை அறிமுகப்படுத்துறாரு? ஏன் இந்த வருஷம்? அதை கூட கேள்வி கேட்கலாம். ஏன்னா அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1857 பெரும் கலகம், புரட்சி அப்படிங்கிற ஒரு பெரும் புரட்சி நடைபெற்றது. அந்த புரட்சியில மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? பெரிய அழிவு ஏற்பட்டது. அந்த அழிவுகளை, அந்த சிதைவுகளை ஈடு செய்வதற்காக இந்த வருமான வரி கொண்டு வரப்பட்டது. ஜேம்ஸ் வில்சன். ஓகேங்களா? தனிநபருடைய வருமானத்துல கொண்டு வர நேர்முக வரி. ஓகேங்களா? வேற என்ன நேர்முக வரி இருக்கு? நிறுவன வரி ஒரு நேர்முக வரி. சொத்து வரி ஒரு நேர்முக வரி தான். ஓகேங்களா? பொழுதுபோக்கு வரி கேள்விப்பட்டிருப்பேன். பொழுதுபோக்கு வரி ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வரிகளும் மத்திய அரசுக்கு போகுதா மாநில அரசுக்கு போகுதான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருடத்துல கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய தடவை வரிகளை பத்தி நிறைய பேசியிருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஜிஎஸ்டி பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. ஒரு 6 பக்கத்துக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் ஜிஎஸ்டி பத்தி. அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா?
அடுத்து இது கொஸ்டின் கேட்கலாம். உலக வர்த்தக அமைப்புடைய தலைமையகம். நம்ம புக்ல நிறைய அமைப்புகள் தான் கிடையாது. ஓகே, சில அமைப்புகள் தான் இருக்கு. உதாரணத்துக்கு WTO கொஸ்டின் கேட்டிருக்கோம், WHO இருக்குது. அப்புறம் பாலிட்டி புக்ல பிரிக்ஸ், SCO, சார்க்கு, ஓகேங்களா, சார்க்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்புகள், இன்னொரு ஒரு வேர்ல்டு பேங்க் கூட அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி சில அமைப்புகள் கொடுத்துருப்பாங்க. நீ படிக்க வேண்டியது சில அமைப்புகளுடைய ஹெட் குவார்டர்ஸ் கம்பல்சரி படிச்சுக்கோ. ஓகேங்களா, எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் அது. இது இல்லாம கொஞ்சம் கூடுதலான அந்த அமைப்பு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, அந்த அமைப்புகளுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, இந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே, அந்த வருஷத்துல நான் இப்ப 2 அமைப்பு சொல்றேன். 2 அமைப்புக்கும் ஒரே ஒரு ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா, இதுக்கு ரைமிங்கா இருக்கும். WTO, WHO ஞாபகம் வச்சுக்கோங்க. 2க்குமே ஒரே இடத்துல தான் ஹெட் குவார்டர்ஸ். எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து, ஜெனீவா. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனீவா தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா, அது WTO எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்திருக்காங்க. 1995 ஜனவரி 1. ஓகேங்களா, WTO எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1995 ஜனவரி 1. ஓகேங்களா, கரெக்டான கொஸ்டின். ஓகே, ரைட். அடுத்து வந்துடலாமா? அடுத்து இதே மாதிரி வாஷிங்டன் டிசின்னு இருக்கு பாத்தீங்களா, இது யாரோட ஹெட் குவார்டர்ஸா இருக்குன்னா வேர்ல்டு பேங்க், IMF கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக வங்கி, அப்புறம் உலகளாவிய பண நிதியம், இந்த அமைப்பு வேர்ல்டு பேங்க், IMF இதோட தமிழாக்கம் தான் சொல்றேன். அதுக்கும் இதுதான் ஹெட் குவார்டர்ஸ். வாஷிங்டன் டிசி தான் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா, ரைட்டா? ஹெட் குவார்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெல்லி சுல்தான். அருமையான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். பிசிக்கு டைரக்டா இயரை வச்சு கொஸ்டின் கேட்கலனாலும் இந்த மாதிரி இந்த இயர் டு இந்த இயர்ல மேட்ச் தான் ஃபாலோயர் கேட்கலாம். இது வரைக்கும் நீ பிசி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி தொடர்பாக டைரக்டா இயர் கேட்க மாட்டாங்க. ஓகே, டைரக்டா ஆப்ஷன் இயர் வச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த இயர் டு இந்த மாதிரி இயர், இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் பொறுத்துக்கிற கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நீ இயர் பார்க்க போறது இல்லை, மேட்ச் தான் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப டெல்லி சுல்தானா 5 வம்சம் இருக்கு. ஓகேங்களா, மொத்தமா எத்தனை வம்சம் இருக்குது? 5, 15ல 5 வம்சம் இருக்குது. நான் ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கோம்ல, கிளாஸ்ல பேசிருந்தோம்ல, அடிச்சு கிழிச்சு துவச்சி சைடுல லோடு ஏத்து. ஓகேங்களா, அடிச்சு கிழிச்சு துவச்சி சைடுல லோடு ஏத்து. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துவச்சி துக்ளக் வம்சம், சைடுல சையது வம்சம், லோடு ஏத்து லோடி வம்சம். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் ஆர்டர். அப்ப அந்த ஆர்டர் படியே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணுங்க. அப்ப அடிமை வம்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் வம்சம். ஓகேங்களா, 3. இது முடிஞ்ச உடனே கில்ஜி வம்சம் ஆரம்பிச்சது. அப்ப அடுத்த இயர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா, இது முடிஞ்ச உடனே அடுத்து துக்ளக் இந்த இருக்கு. ஓகேங்களா, 4. சையது வம்சம் அடுத்து 2. லாஸ்டா லோடி வம்சம். லோடி வம்சத்துக்கு இயர் வந்து 51 இருந்து 526. இந்த இயரை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இயரை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, லோடி வம்சத்தை. ஓகேங்களா, இது 3மே ஸ்கிரீன்ஷாட் எது எதுக்கு மேட்ச் ஆயிருக்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3142 3142 ஆப்ஷன் டி இருக்குது ஆன்சர். சரிங்களா, ரைட்டா? மேற்படி வித்தியாசமானதுன்னா ஒவ்வொரு வம்சத்தையும் டீட்டெயிலா படிக்கணும். அதுல மெயினா முதல் 2 வருஷம் வம்சம் தான் கொஞ்சம் அதிகமா படிக்கணும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்னா அடிமை வம்சத்தின் வேறு பேர் கேட்கலாம். மம்லுக் வம்சம் சொல்லுவாங்க. அடிமை வம்சத்தின் வேறு பேர் கேட்கலாம், மம்லுக் வம்சம். ஓகேங்களா, மேற்படி முதல் வம்சம் அடிமை வம்சம், கடைசி வம்சம் எதுவும் கேட்கலாம், லோடி வம்சம் கேட்கலாம். ஓகேங்களா, மேற்படி டெல்லி சுல்தானை தோற்றுவித்தவர், அதான் பேசிக்கான பாயிண்ட். வித்தியாசமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுவா. இது வந்து துக்ளக் வம்சத்துல ஒரு மன்னர் இருப்பாரு, ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா, துக்ளக் வம்சத்துல ஒரு மன்னர் இருப்பாரு, ஃபெரோஷா துக்ளக். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதும்பினாருக்கு கூடுதலாக ஒரு மாடி அமைச்சிருப்பார். ஒரு பாயிண்ட். அதே மாதிரி எந்த மன்னருமே நன்கொடை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்க மாட்டாங்க, அறக்கட்டளை கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா ஃபெரோஷா துக்ளக் என்ன பண்ணிருப்பாரு? நன்கொடை கொடுப்பாரு, மருத்துவமனை கட்டியிருப்பாரு, அறக்கட்டளை கட்டுவார். ஓகேங்களா, இது வந்து ஃபெரோஷா துக்ளக்கு மட்டுமே இந்த வார்த்தைகள் உரியது. ஓகேங்களா, மேற்படி இந்த வம்சத்துல லோடி வம்சத்துல ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பஹலுல் லோடி. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலுல் லோடி. லோடி வம்சத்துடைய கடைசி மன்னர், டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் 2 ஒண்ணுதான், இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா, இந்த வருஷத்துல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ரைட்டா? நிறைய பாயிண்ட் சொல்ல முடியாததுனால கொஞ்சமா ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லிடுவோம் ஒரு வம்சத்துல. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து டெல்லி சுல்தானே தான் அடிமை வம்சத்தை பத்தி நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அந்த கொஸ்டின் வந்து பாருங்க. இப்போ 2 வார்த்தை படிக்கணும் அதுல. ஓகேங்களா, ஒண்ணு அடிமை வம்சத்துல பண்டகன், இன்னொன்னு மம்லுக் அப்படிங்கிற வார்த்தை, 2மே முக்கியம். ஓகேங்களா, இங்க பாருங்க, பண்டகன் என்பது சொல்ற என்ன, ராணுவ பணிகளுக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளின் பெயரை குறிக்கக்கூடியது பாரசீக சொல். இந்த வார்த்தை கவனிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின் தான் மாத்தி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் பயன்படுத்தியது 2 மொழி தான், 3 மொழி சொல்லலாம். ஒண்ணு பாரசீகம், இன்னொன்னு அரேபியா, இன்னொன்னு துருக்கி. துருக்கி மொழி டெல்லி சுல்தான் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒண்ணு பாரசீகம், இல்லைன்னா அரேபிய மொழி தான். இப்போ பண்டகன் என்பது பா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, பாரசீகம்.
மம்லூக் என்றால் அரேபிய சொல். ஓகே, இது பாப்பானா இது பாரசீகனா இது அரேபியா தான் இருக்க போகுது. ஓகே, அர்த்தமும் புரியும், ரெண்டுக்குமே அடிமை தான். ஓகேங்களா, இது வந்து மம்லூக் என்பது டெல்லி சுல்தான் வேறு பெயர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, இதுக்கு அடிமை தான் அதுக்கு அடிமை தான், ஆனா வேற சொல். ஓகே, ரெண்டுமே சரி. ஓகே, அடுத்து பாருங்க. இது வந்து முகலாய வம்சத்துல இருந்து கொஸ்டின். முகலாய வம்சத்துல நான் சொல்லியிருந்தேன், முகலாய வம்சத்துல மொத்தம் 6 மன்னர்கள் தான். அந்த 6 மன்னர்களை பத்தி படிப்பதற்கு ஷார்ட்கட் இருக்குது. அதுதான் பாஷா, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இந்த ஆர்டரை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. பாபர்னா என்ன பேரு, ஹுமாயூன்னா என்ன பேரு, ஜஹாங்கீர்னா என்ன பேரு, அக்பர்னா என்ன பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஓகேங்களா, இதுதான் நம்ம மேட்ச்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜஹாங்கீர் என்றால் பொருந்தாதது, தவறானதா இருக்கிறாங்க. ஜஹாங்கீர் என்றால் உலகத்தை கைப்பற்றியவர் சொல்றாங்க, கரெக்ட் தான். ஜஹாங்கீர் யாரு, அக்பருடைய பையன். சரியா. ஷாஜகான் நமக்கே தெரியும், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியவர், செங்கோட்டை கட்டியவர், ஜும்மா மசூதியை கட்டியவர். ஓகேங்களா, அப்பேற்பட்ட ஷாஜகான் உலகத்தின் அரசர் அப்படின்னு, இவர் உலகை கைப்பற்றியவர், இவர் உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஜாகிருதீன் அப்படின்னா யார், ஜாகிருதீன் நம்ம மன்னரை படிச்சதே, முழு பேரை படிக்கிற ஜாகிருதீன் முகமது பாபர், புக்லயே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, நம்ம பாபர் பாபர்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்ப ஜாகிருதீன் தான் அவருடைய உண்மையான பேரு. அதுக்கு என்ன அர்த்தம், நம்பிக்கையை காப்பவர்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலம்கீர், ஆலம்கீர் யார் சார், ஆலம்கீர்னா யாருன்னா கடைசி மன்னரான அவுரங்கசீப்போடைய பட்ட பேர் தான் ஆலம்கீர். ஆலம்கீர்னா உலகை காப்பவர் கிடையாது, அதுவும் உலகை கைப்பற்றியவர் அப்படிதான் அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் தப்பா புரிந்திருக்கு. ஓகே, தவறானதானே பொருந்தாததானே. உலகை காப்பவர் கிடையாது. ஓகே, உலகை கைப்பற்றியவர், கைப்பற்றியவரை காப்பவர் வேற. சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து, ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? அதை கவனிச்சுக்கோங்க. எத்தனையோ வம்சம் படிச்சிருக்கோம், டெல்லி சுல்தான் படிச்சிருக்கோம், குப்தர்கள் படிச்சிருக்கோம், முகலாயர் படிச்சிருக்கோம், விஜயநகர பாமணி படிச்சிருக்கோம். ஆனா ஹெட்டிங் போட்டு எங்கேயுமே சூர் வம்சத்தை படிச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. ஓகேங்களா, அதனால படிக்கல. ஓகே, சூர் வம்சத்தை கொண்டு வந்து யாருன்னா ஒரே மன்னரை பத்தி தான் படிச்சிருப்போம், ஷேர்ஷா சூர். ஓகேங்களா, அவர் பேரே இதுதான், ஷேர்ஷா சூர். ஓகேங்களா, இவருக்கும் ஹுமாயூனுக்கும் ஆகுறது கிடையாது. இந்த இருக்காருல மேல இருக்காருல, அவருக்கும் சண்டை வரும். ஓகேங்களா, அந்த சௌசா போர், கன்னௌசி போர் 39-40 ரெண்டு போர்லையும் ஷேர்ஷா சூர் ஜெயிச்சிருவாரு. அதனால 1540 இருந்து 1545 வரைக்கும் ஷேர்ஷா சூர் ஆக்ராவை மையமா வச்சு ரூல் பண்ணுவார், சூர் வம்சத்தை ரூல் பண்ணுவார். ஓகேங்களா, மேற்படி ஷேர்ஷா சூரை பத்தி 11th ரூல் நிறைய கொடுத்திருப்பாங்க, பிசிக்கு ரொம்ப தேவை கிடையாது, 7th ரூல் கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஷேர்ஷா சூர் என்ன பண்ணிருப்பாருன்னா நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு, 178 கிராம் எடையுள்ள வெள்ளை நாணயம் ருப்பியா வெளியிட்டிருப்பாரு. மேற்படி ஷேர்ஷா சூருடைய இயற்பெயர் முக்கியம், ஃபரீத். அவருடைய இயற்பெயர் வந்து என்னது, ஃபரீத். ஓகே, சூரம் சேர்ந்தவர். இவர் வந்து பீகார் சசாரம் உள்ள பிளேஸ்ல தான் வந்து பிறந்தார். ஓகே, பீகார் சசாரம் என்ற இடத்துல தான் பிறந்திருப்பாரு. இவருடைய அப்பா பேர் கேட்கலாம்ப்பா, ஹசன் சூரி. ஓகே, சூர் வம்சம் தான் பேர் சூர் சூர் தான் வரும். இவருடைய அப்பா பேரு ஹசன் சூரி. இவரு 45 எதிர்பாராம இறந்து போயிருவாரு, வெடி விபத்துல இறந்து போயிருவாரு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு மீண்டும் ஹுமாயூன் வந்து கைப்பற்றுவார் ஆக்ரா. ஆனா ஹுமாயூன் பேருக்கு என்னமோ அதிர்ஷ்டசாலி, ஆனா அவர் அதிர்ஷ்டசாலி கிடையாது. மாடி படிக்கட்டு தவறி வந்திருப்பாரு. கிளாஸ்ல பார்த்திருப்போம்ல, ஒரு புக் எடுத்து வந்திருப்பாரு. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து பார்ட்டி கொஸ்டின். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் ஆப்ஷன் பொறுத்துக்க. ஓகேங்களா, குடியரசு ராஜ்யசபாவுக்கு 2 பேரை உறுப்பினர் நியமனம் பண்றாங்களா, தப்புப்பா. ஓகேங்களா, லோக்சபாவுக்கு 12 பேரா கிடையாது. அதாவது லோக்சபாவுக்கு தான் 2 பேரு. ஓகேங்களா, அது இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அது ஆங்கிலோ இந்தியன். அடுத்து ராஜ்யசபாவுக்கு 12 பேரு. எஸ், இது கரெக்ட். இது போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ எஸ்ஐல பிசில கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவர் மொத்தம் 2 சபை இருக்குது. பாராளுமன்றத்துல என்ன இருக்குது, லோக்சபா, ஓகேங்களா, மக்களவை, ராஜ்யசபா, மாநிலங்களவை. ஓகேங்களா, முக்கியம். ஓகேங்களா, இதோடைய மொத்த ஸ்ட்ரென்த் 545, இதோடைய ஸ்ட்ரென்த் 245. இந்த 245 எப்படி பிரிப்பாங்க, 233 பிளஸ் 12 பிரிப்பாங்க. ஓகேங்களா, இந்த 12 தான் யாருன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு. அப்ப ராஜ்யசபா 2 பேர் என்ன சார் எம்பி தான் சொல்லுவாங்க. ஆமா, இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எம்பி தான், இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எம்பி தான். இது நிறைய பேருக்கு புரியுதே கிடையாது. அதுதான் படிச்சிருப்பான், நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தா கூட நிறைய பேருக்கு இந்த புரியாது. ஓகேங்களா, தெளிவா சொல்லிடுறோம். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கு, அது கன்ஃபியூஷனே இல்லை. நம்ம ஊரு தொகுதியே இருக்குது. ஓகேங்களா, குளத்தூர் தொகுதி, ஆண்டிப்பட்டி தொகுதி, நாங்குநேரி தொகுதி, சென்னை தொகுதி, சென்னை கிடையாது, சேப்பாக்கம் தொகுதி, அது தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, ஃபேமஸா எடப்பாடி தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி, குளத்தூர் தொகுதிக்கு மு க ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு சேப்பாக்கத்துக்கு உதயநிதி ஸ்டாலின். நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா, அது புரிதல் இருக்கும், அது ஈஸியா புரிஞ்சுக்க. 234 எம்எல்ஏ
எம்எல்ஏ போடணும். சரி, 34. இப்ப எம்பினா என்ன சார்? இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் 234 எம்எல்ஏ இருக்கு. அது ரீசெண்டா எலெக்ஷன் நடந்தது, 2020 நடந்தது. இப்ப 2026 நடக்க போகுதுல, அதுக்கான பிரபல நடிகர் எல்லாம் வந்திருக்காரு. இப்போ எம்பிக்கு எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? அது எப்ப நடந்தது? ரீசெண்டா 2024 நடந்தது. ஓகேங்களா? அப்ப அதுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டு? 39 எம்பி சீட்டு இருக்கும் தமிழ்நாட்டுல. பாண்டிச்சேரியோட சேர்த்தோம்னா 40. நான் பாண்டிச்சேரி சேர்க்கல. ஓகேங்களா? 39 எம்பி. உதாரணத்துக்கு சென்னை தொகுதி, அது சென்னையில வட சென்னை தென் சென்னை இருக்கு, சென்னை பேச வேணாம். மதுரை தொகுதி எம்பி. ஓகேங்களா? திருநெல்வேலி தொகுதி எம்பி இருக்கு. இந்த மாதிரி தொகுதி பேர். ஓகேங்களா? இந்த மாதிரி சார் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்பி இருக்குமோ அப்படிலாம் பேசவே கூடாது. அந்த அந்த அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? அந்த பொருளை நீங்க பேசக்கூடாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஃபேமஸான எம்பினா கனிமொழி ஃபேமஸான எம்பி. ஓகேங்களா? தூத்துக்குடி தொகுதியோட எம்பி. ராசா நீலகிரி தொகுதியோட எம்பி. ஓகேங்களா? மேற்படி ஸ்ரீபெரும்புத்தூர் நினைக்கிறேன், இவர் வந்து டிஆர்பி ராஜா அவருடைய தொகுதி. இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி, ஆனா அது மாவட்டம் வேற தொகுதி வேற. திருப்பி சொல்லிட்டேன். அப்போ நம்ம ஓட்டு போட்டு எம்பி ஆனாங்கல்ல, அவங்க தான் லோக்சபால இருப்பாங்க. அவங்க 545 எம்பியில 39 எம்பி. நம்ம மக்கள் ஓட்டு போடக்கூடிய எம்பிக்கு பேர் தான் லோக்சபா எம்பி. இப்ப ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோமா? ஆமா, நம்ம ஓட்டு போட மாட்டோம். ஓகேங்களா? இப்ப ராஜ்யசபா எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இருக்காங்க. ராஜ்யசபா எம்பி தமிழ்நாட்டுல மொத்தம் அது 39, இது 18 எம்பி. உதாரணத்துக்கு ரீசெண்டா கமலஹாசன் கூட ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாருப்பா. கமலஹாசன் ஃபேமஸ் நடிகர், எல்லாரும் தெரியுதா? அவரே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அப்போ மக்கள் ஓட்டு போட்டாங்க கமலஹாசனுக்கு. அவர் கோயம்புத்தூர் தோத்து போயிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு? இப்போ கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டா ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம். தெளிவா ஞாபகம், வாழ்க்கையிலே மறக்கூடாது. இது மக்கள் ஓட்டு போடுவாங்க. லோக்சபா மக்களவை எம்பினா மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்களவை ஞாபகம். ராஜ்யசபா எம்பினா எம்எல்ஏ இருக்காங்க 234 எம்எல்ஏக்கள். அவங்க செட்டா பிரிக்கப்பட்டு 18 எம்பிக்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களும் எம்பி தான். ஓகேங்களா? அவங்க எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இவரு பேர் என்ன, கமலஹாசன் எம்பி ஆயிருக்காரு. இன்னும் ஃபேமஸ் ஆனவர்னா திருச்சி சிவா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் பாத்தீங்கன்னா எம்பி தான், ராஜ்யசபா எம்பி தான். ஓகேங்களா? வைகோ ராஜ்யசபா எம்பி. ஓகேங்களா? அப்ப இவங்க எல்லாம் மக்களால் ஓட்டு போட மாட்டாங்க, எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு 18. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கும். அதே மாதிரி மொத்தமா கூட்டம்னா 233 எம்பி. இந்த 12 எம்பி எம்எல்ஏ யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் டைரக்டா நியமனம் பண்ணுவார். கலை, கலாச்சாரம், விளையாட்டுத்துறை, சமூக சேவை, இந்த மாதிரி துறைகள்ல எம்பியா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர் ஒரு எம்பி, ராஜ்யசபா நியமனம் பண்ணப்பட்ட எம்பி. அமிதாப் பச்சன் எம்பி. ரீசெண்டா எப்ப நம்ம ஊர் எக்ஸாம்பிள், இளையராஜா, இசைஞானி இளையராஜா எம்பி. எப்படி எம்பி ஆனாரு? இந்த கட்சிக்கு போனாரா? கிடையாது. ஓகேங்களா? 12 பேர்ல ஒருத்தர். ஓகேங்களா? குடியரசு நியமித்த 12 பேர்ல ஒருத்தர். கலைத்துறை, இசைத்துறையில ஒரு ஃபேமஸா இருக்கிறனால அவர் ஒரு எம்பி. எப்படி பாருங்க. ரைட், ஓகேவா? அப்ப முடிச்சிடலாமா? குடியரசு, அப்போ லோக்சபா ராஜ்யசபா வாழ்நாளே மறக்கூடாது. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இந்த கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படின்னா ரீசெண்டா துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடந்திருக்கு. அதுல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ முதல் துணை குடியரசுத் தலைவர்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? முதல் குடியரசுத் தலைவர் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து முதலமைச்சர்னா யாரு? நமக்கு தெரியும் சார். முதலமைச்சர்னா யாரு? சிஎம் அப்படி சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்? அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? ஒரு மாநிலத்துல பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எந்த கட்சி வின் பண்ணிருக்கோ அந்த கட்சி தான் முதலமைச்சர் சீட்டை தேர்ந்தெடுக்கும். ரைட் தானே? ஓகேதா? டிஎம்கே எம்எல்ஏ நிறைய இருக்கிறதுனால டிஎம்கே சேர்ந்த ஒரு நபர் வந்து முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் என்பது எதிர்கட்சி தலைவரா கிடையாது, சிறுபான்மை கட்சி தலைவரா கிடையாது. இவற்றில் எதுவும் இல்லையா? அது பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர். பெரும்பான்மைனா 234ல பாதி. அப்ப டிவைடட் பை 2 அப்படின்னா அடிச்சோம்னா 100, அடுத்து 1, அடுத்து இங்க 14 வந்து 7. அப்ப 117 பிளஸ் 1. ஓகேங்களா? அப்ப 118 எம்எல்ஏக்கள் யாருகிட்ட இருக்காங்க தமிழ்நாட்டுல? அவர் தான் முதலமைச்சர். புரியுதா? 118, 118க்கு மேல அதுதான் பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் முதலமைச்சர். அடுத்து உயர் நீதிமன்ற நீதி பேராணை. இந்த வார்த்தை முக்கியம். நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு ஹைகோர்ட் இஷ்யூ பண்ணக்கூடியது, உயர் நீதிமன்றம் இஷ்யூ பண்ணக்கூடியது. இன்னொன்னு உச்ச நீதிமன்றம் இஷ்யூ பண்ணக்கூடியது. உச்ச நீதிமன்றம் தானே உச்சபட்சம் இருக்கு. அப்ப அதுதான் ஆர்டிகல் வரும். ஆர்டிகல் 32 பத்தி பேசக்கூடியது உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? அடுத்து உயர் நீதிமன்றத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் உறுப்பு 226. ஓகே, ஆன்சர் வந்து 226. புரியுதா? உச்ச நீதிமன்றமும் நீதி பேராணை வெளியிடும், உயர் நீதிமன்றமும் நீதி பேராணை வெளியிடும்.
வெளியீடு 2 காரணி முக்கியம். மொத்தம் எத்தனை நீதி பேராணை இருக்குன்னு கேட்பாங்க. 5 நீதி பேராணை இருக்குது. ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஓகேடா, தடையுறுத்தும் நீதி பேராணை, வலியுறுத்தும் நீதி பேராணை, இந்த மாதிரி 5 இருக்குது. 5 பேரையும் நம்ம படிச்சுக்கணும். 10th புக்ல இருக்குது. சரியா? அடுத்து உலகின் கூரை. இது ரொம்ப கன்ஃபியூசபிள் கொஸ்டின். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஸா இருக்கும். நிறைய பாயிண்ட் அப்படிதான் இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேடா? ஏன்னா அது வந்து ஒவ்வொரு 6th புக் எடுக்கும்போது அதை எடுத்த ஆசிரியர்கள் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாங்க. 10th புக் எடுக்கும்போது அதை எழுதின ஆசிரியர்கள் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பெரிய கன்ஃபியூஷன் தான் கிடையாது. ஓகேடா? அப்போ உலகின் கூரை ஐ திங்க் 8th or 9th திபெத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உலகின் கூரை அப்படின்னா திபெத் 8th or 9th நினைக்கிறேன். ஓகே, திபெத் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. ஓகேடா? ஒரு சில பேர் 10th படிச்சிருப்பாங்க. அதுதான் உலகின் கூரை பாமீர் முடிச்சுன்னு இருக்கும். ஓகே, அப்ப கன்ஃபியூஸ் ஆகும். சார் இதுவா அதுவா, இதுதானே சார் ஆன்சர், இதுதானே சார் ஆன்சர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் ஸ்டடிஸ் இருக்கிறது தான் ஆன்சர். ஆனா அது லாஜிக்கா பார்க்கும்போது திபெத்தும் பாமீர் முடிச்சு எல்லாம் ஒண்ணுதான். திபெத்துங்கிறது பெரிய பகுதி, பாமீர் முடிச்சிருது ஒரு குறிப்பிட்ட பகுதி திபெத்துல. ஓகேங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்னைய பொறுத்த வரைக்கும் பாமீர் முடிச்சுதான். ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. அதுதான் பர்டிகுலரா நம்ம சொல்லணும். ஓகேங்களா? உலகின் குறை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெளிவா சொல்லிட்டு. ஆனா இங்க நமக்கு லாஜிக்கா என்ன இல்லை அப்படின்னு திபெத் இல்லை. அதனால ஈஸியா இதான் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்க பாருங்க. இந்தியா சம்பந்தமான பொறுத்துக. இந்தியாவின் தென்கோடி முனை, வடமுனை, இதெல்லாம வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. வடக்கு தெற்கு இந்தியாவோட மேப் போட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வடக்குல இருந்து கிழக்கு வரைக்கும், சரி, வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், கிழக்குல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதுதான் பார்க்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் 3214 கிலோமீட்டர். ஓகேங்களா? மேற்குல இருந்து கிழக்கு, அது கிழக்கு டு மேற்குனா 2933 கிலோமீட்டர். இது புக்லயே கொடுத்துருக்காங்க. சார் ரோடோட கிலோமீட்டரா? ரோட்டோட கிலோமீட்டர்ல கிடையாது, கரெக்டா செங்குத்து கிலோமீட்டர். ரோட்டோட கிலோமீட்டர் நிறைய போகும், 3000க்கு நிறையவே போயிடும். ஓகேங்களா? வடக்கு தெற்கு தான் அதிகம், அப்ப 2, கிழக்கு மேற்கு கொஞ்சம் கம்மி 3. ஓகேங்களா? மேற்படி இந்தியாவின் தென்கோடி முனை ஊருக்கே தெரிஞ்சது நம்ம கன்னியாகுமரி. ஓகேங்களா? 1. வடமுனை இந்திரா கோட். ஓகேங்களா? 4 ஜம்மு காஷ்மீர். 2314 ஆன்சர் பி. புரியுதா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி தமிழ்நாட்டின் வடக்கியதை கிழக்கியதை இதெல்லாம் கூட படிச்சுக்கணும். ஓகேங்களா? எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்? ஓகேங்களா? அது கேட்பாங்க. ஓகே, இந்த தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையானங்கிற ஒரு வார்த்தை மடிப்பு, ஃபோல்டிங் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன மலைத்தொடர்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான். ஓகேங்களா? நீங்க இந்தியா மேப் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தியா மேப்ல பருவ காற்று வீசக்கூடிய திசைக்கு பேரலா இருக்கும். இப்படி இருக்கும். ராஜஸ்தானுக்கு இந்த சைடு இப்படி இருக்கும். ஓகேடா? நம்ம ஊர்ல காத்து இப்படிதான் வீசுது. ஓகேடா? பருவ காற்று இப்படி வீசுறதுனால இந்த காத்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும், இப்படியே போயிடும். ஓகேடா? எங்கேயும் மோதாது. ஓகேடா? அதனால இந்த சைடெல்லாம் மழையே பெய்யாது. அதனாலதான் டெசர்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேடா? பாலைவனமா இருக்கு. புரியுதா? எப்படி பாலைவனமானதுங்கிறது கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர், உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஓகேங்களா? அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. ஓகே, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். சரியா? உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஆமா சார், ஊருக்கே தெரியும். என்ன சார் எத்தனை அடி சார், எத்தனை மீட்டர் சார் உயரம்? 8 8 எடுத்து வச்சா 4 8 எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? மீட்டர் தான். ஓகேங்களா? புரியுதா? இதான் மீட்டர் உயரம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் உயரம் மேல எவரெஸ்ட். ஓகேங்களா? உலகிலேயே மிக உயரம். கரெக்ட் தான். ஓகேங்களா? தவறானதான் இருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் மிக உயரமான சிகரம் நந்தாதேவி. சரி, இந்தியாவில நந்தாதேவியா? இல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் தவறு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா. இது கரெக்ட். ஓகேங்களா? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின். இது கரெக்ட். கேட்டு. ஓகேங்களா? புரியுதா? இந்த 2 கரெக்ட், இதுதான் தப்பா இருக்கு. புரியுதா? அதாவது உலகத்திலே மிக உயரமானதான் எவரெஸ்ட். ஆனா எவரெஸ்ட் சிகரம் நம்ம ஊர்லயே இருக்கு? கிடையாது, நேபாளத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்தியாவில மிக உயரமான சிகரம் என்ன கேட்டாங்கன்னா K2 காட்வின் ஆஸ்டின் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அதுதான் இந்தியாவின் மிக உயரமான சிகரம். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம்னா கஞ்சன்ஜங்கா தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? இதான் தப்பா இருக்கு. நந்தாதேவி தப்பு. அடுத்து பாருங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை வடபகுதி சயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை புருவாதிரி என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, இது 2மே பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நம்மளுடைய 10th புக்ல இருக்கு. 10th புக்ல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, இதான் இந்தியா மேப். ரஃபா 2 செகண்ட் வரைஞ்சிடணும். ஓகேங்களா? இல்ல மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு? இந்தியாவுக்கு மேற்கு பகுதி எது? நம்ம பார்க்கும்போது இடது பக்கம் தான் மேற்கு பகுதி. ஓகேங்களா? அப்ப இங்கதான் இருங்க, கலர் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் மேற்கு பகுதி. ஓகேங்களா? இதுதான் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. இப்படிதான் நீளமா இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும்.
பேர் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. தொடர்ச்சியா இருக்கும். ஓகே, இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம திருநெல்வேலி பகுதியில வரைக்கும் முடியும். ஓகேங்களா? திருநெல்வேலி பொதிகை மலை வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலைனா இங்க இருந்து ஆரம்பிக்கும், நீலகிரியில இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அங்கங்க சின்ன சின்ன கேப்பா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை ரொம்ப தொடர்ச்சியா இருக்காது, கொஞ்சம் தான் தொடர்ச்சியா இருக்கும், ரொம்ப போகாது, அவ்வளவுதான். ஓகே, இதோட ஸ்டாப் ஆயிரும். கிழக்கு தொடர்ச்சி மலை கேப் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்க கேப்பா இருக்கறனால ரொம்ப புவரா இருக்கு. ஓகேங்களா? அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பேர் தான் புருவாதிரி. புவர். ஓகேங்களா? புருவாதிரி. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே சைடுல வரிசையா இருக்கனால சயத்ரி. அர்த்தம் புரியுதா? ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு பேரு சயத்ரின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு புருவாதிரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டும் இணையக்கூடிய இடம் கேட்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் கேட்பாங்க, நீலகிரி. புரியுதா? ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? 2 ஸ்டேட்மெண்ட் சரிதான், ஒரு 2ம் சரி. டி. இந்த லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் நான் சொல்லிடுவேன், அடுத்த கொஸ்டின் நீங்க சொல்லணும். விருத கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய நதி என்ன கேட்பாங்க. அப்போ தமிழ்நாட்டு சரி ரிவர்ஸ் படிக்கணும். இந்தியாவுடைய ரிவர்ஸ் 2 விதமா படிக்கணும். ஒன்னு ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலய ஆறுகள். இன்னொன்னு பெனிசுலர் பீடபூமி ஆறுகள். ஓகே, தக்கான பீடபூமியின் ஆறுகள். அதுனா என்னது? இந்த கோதாவரி இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ மேப் படி பார்க்கும்போது திருப்பி மேப் வரைகிறோம். மேப் படி பார்க்கும்போது இங்க உருவாயி என்னது? இங்க கங்கை நதி உருவாகுதுல, இங்க உருவாயி அப்படியே வந்து இங்க கலக்கும் கங்கை நதி. இங்க உருவாயி அப்படியே வந்து மெர்ஜ் ஆயிரும் யமுனா நதி. இங்க உருவாயி அப்படி இப்படி வரும் பிரம்மபுத்திரா நதி. பாருங்க, நதியெல்லாம் வரைஞ்சிட்டேன், பிரம்மபுத்திரா நதி. ஓகே, இது நார்த் சைடுல ஹிமாலயன் ரிவர்ஸ்ல ஃபேமஸ் ஆனது. இங்க உருவாயி அப்படியே போயிடும் அவன் வீட்டுக்கு, போயிடும் பாகிஸ்தானுக்கு. ஓகே, அது சிந்து நதி. இது வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ். இங்க கீழே வந்தீங்கன்னா MGK ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. புரியுதா? என்னது? MGK ஸ்கொயர். ஓகேங்களா? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேங்களா? இதுதான் மகாநதி ஒடிசாவில், கோதாவரி இங்க தெலுங்கானா பகுதிகளில், கிருஷ்ணா வந்து ஆந்திரா பகுதிகளில், காவேரி தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு பகுதிகள். ஓகேங்களா? இப்ப நம்ம கேட்கறது வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது நீளமான நதி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த விருதகங்கா. கோதாவரின்னு சொல்றாங்க. நீளம் கேட்கலாம், 1465 கிலோமீட்டர். எங்க உருவாகுது? மகாராஷ்டிராவுல நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல உருவாகுது கோதாவரி. ஓகேங்களா? 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியாவை இலங்கையை பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு பெயர் என்ன? ஓகே, மேப்லயும் மார்க் பண்ணிருப்பாங்க, அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை கொண்டு வருவதற்கு என்ன ஆர்டிக்கல்? ஓகேங்களா? 1 ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், துக்ளக் வம்சத்துடைய ஆட்சி காலம் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா? துக்ளக் வம்சத்துடைய ஆட்சி காலம் என்ன? ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் வேற என்ன எடுத்திருந்தோம்? இந்தியாவுல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், தமிழ்நாட்டுல ராஜ்யசபா எம்பிகளுடைய எண்ணிக்கை என்ன தமிழ்நாட்டுக்கு? அதை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேமோட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 5வது கொஸ்டின், இந்த ஆலம்கீர் என்ற பட்டம் யாருடைய பட்ட பெயர்? ஓகே, ஆலம்கீர் என்ற பட்டம் யாருடைய பட்டம்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வந்து சொல்லிக்கலாம். தேங்க்யூ.